இன்றைக்கு தமிழகத்தில் சரியான பரிசோதனை நம்ம ஏழைகளுக்கு சரியான முறையில் பரிசோதனை செய்யாத காரணத்தில் பல பேர் புற்றுநோயால் பாதிக்கிறாங்க. இன்றைக்கு அதிக அளவு இன்றைக்கு நாளுக்கு நாள் புற்றுநோய் பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கப்பட்ட கருத்து, ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது 15 லட்சம் பேர்களுக்கு அங்கே பரிசோதனை செய்யப்பட்டது. மருத்துவம் 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. அந்த 15 லட்சம் மருத்துவ முகாமில் ஏழை மக்கள் கலந்து கொண்டு அவருடைய உடல்களை பரிசோதனை செஞ்சு நோய்வாயிருந்தால் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அவளை அனுப்பி வைத்து அந்த நோயை குணப்படுத்தினோம். இன்றைக்கு விடியா திமுக அரசு இதை எதுவுமே கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கிறாங்க. இந்த புற்றுநோயிலிருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்துரா மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை, சேலம் மதுரை மருத்துவமனையில் சுமார் 22 கோடி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் 22 கோடி ரூபாய் மதிப்பில் லீனா ஆக்சிலேட்டர் புற்றுநோய் கண்டறி சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த கருவியை நிறுவி ஏழைகளுக்கு அற்புதமா வைத்திய சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இங்க கூட நம்முடைய கோவையில் கூட 200 கோடியில இன்றைக்கு இந்த அரசு பொது மருத்துவமனை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறோம். 200 கோடியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இங்கே விரிவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அரசு பொது மருத்துவமனைக்கு விரிவாக்கம் செய்வதற்கு 200 கோடி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அதே போல 2 நாட்களுக்கு முன்பு இதே மாவட்டத்தில் கோவையில் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வந்த தனது தந்தையை வீல் சேர் இல்ல அப்படியே அந்த தந்தைய அப்படியே இழுத்து தரன்னு இழுத்துக்கிட்டு போறார். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. ஒரு வீல் சேர் கூட இந்த ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் கொண்டு அந்த அரசு பொது மருத்துவமனையில் வைக்கவில்லை. இதனால் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த அவலநிலை இந்த ஆட்சியில் தொடருது. அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல்ல நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளி என்னை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார். எனக்கு 2 கையும் கிடையாது, 2 கையும் எனக்கு பொருத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன், எப்படி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்த முடியும்? இது சாத்தியமில்லை என்றேன். இல்ல முதலமைச்சர் நீங்க மருத்துவர்களை நாடி நீங்கள் எனக்கு ஒரு குழு போட்டு என்னை பரிசோதனை செஞ்சு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து ஒரு மருத்துவ குழுவை அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனை செய்து இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை வெட்டி அவளுக்கு பொருத்தப்பட்டு இன்னைக்கு அற்புதமா 2 கையை. நான் திண்டுக்கல் பிரச்சாரத்துக்கு போகும்போது திண்டுக்கல்ல எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது என் அறைக்கு வந்து என்கிட்ட கை கொடுத்துட்டு போனார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தையோடு இருக்கிறார். 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் வழங்கி இன்றைக்கு அரசு பொது மருத்துவமனை ஒரு சாதனை படைத்திருக்கிறது அதிமுக ஆட்சியிலே. அந்த அளவுக்கு மருத்துவம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மருத்துவத்துறை சிறந்து விளங்கியது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு ஒரு கால்பந்து வீராங்கனை காலில் அடிபட்டதாக சிகிச்சை பெற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து வெளியிலே வந்தார். உயிரோடு போய் இறந்து வெளியிட காட்சி திமுக ஆட்சியில பார்க்க வரும். ஆக 2 கையும் இல்லாம போன 2 கையோட அவரை அனுப்பி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதெல்லாம் ஒரு சாதனை. அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த பகுதியில் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற பகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டம் மட்டுமல்ல, ஏழை தொழிலாளிகள் ஏழைகள் அவர்கள் குடிசையில் வாழ்றதா அற்புதமான காங்கிரீட் வீடு இல்ல, அவளுக்கு வீட்டு மணியே இல்லை, அதோட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மணியே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கண்டறிந்து அரசாங்கமே நிலத்தை வாங்கி பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வச்சிருக்கிறோம்.
இன்றைக்கு நாட்டு மக்கள் சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளாயும் இன்னும் மக்களுக்கு வசிக்க இடம் கூட இல்லை என்றால் அது ஆட்சியுடைய கோளாறாக இருந்துவிடும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.